வணக்கம் நண்பர்களே. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் ரிலேட்டடா நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம போட்டிருக்கோம். வாட்ச் அவர் எப்படி சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றது, இப்போ 2026 ஏ பற்றி வச்சு நீங்க வீடியோ போடுறீங்கன்னா அதை எப்படி வந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்க மாதிரி மாத்திக்கிறது, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் அப்படின்றது தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலீங்கன்னா பார்த்துடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த வீடியோ எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நீங்க வந்துட்டு சொல்லும் பொழுது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இங்க காமிச்சு அதை ஒரு வீடியோவா கண்டென்ட்டா நான் கிரியேட் பண்ணி வீடியோ அப்படின்றது மேக் பண்ணுவேன். உங்களுடைய கமாண்டுகள் இங்க டிஸ்பிளே செய்யப்படும். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா மறக்காம பயனுள்ள கண்டென்ட்டை வந்துட்டு இங்க சஜஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டே இல்லைன்னா சேம் டேவே வீடியோ மேக் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப்ல இந்த ஷாப்பிங் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். என்னுடைய வந்துட்டு ரிங் லைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாப்ல. இந்த ரிங் லைட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பவர் பேங்க் செம்மையா இருக்கும். இந்த ரிங் லைட் என்ன பவர் தெரியுங்களா, அந்த பவருக்கு இந்த பவர் பேங்க் அப்படின்றது செம்ம சூப்பரா இருக்குது. இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் என்கொயரி பண்ணி பாருங்க. இப்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மைக்கு மேக் அப்படின்றது குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வேணும்னாலும் கீழே வந்துட்டு கொடுத்துருக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. காசு இருக்கும்போது இந்த மாதிரி தேவையான பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. ஓகே, யூடியூப்ல என்னால லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 101% முடியும். அதாவது எல்லாராலையும் முடியும் அப்படின்றது கிடையாது. சரியான விதத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நல்லா முடியும். அதுக்கு உங்களுடைய கண்டென்ட் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஏன்னா எல்லா கண்டென்ட்டுக்குமே வந்துட்டு இங்க பணத்தை தூக்கி கொடுத்துறது கிடையாது. நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா அதுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் 1000 சப்ஸ்கிரைபரை வச்சு நீங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நீங்க எத்தனை லட்சம் வேணா சம்பாதிக்கலாம் யூடியூப்ல. அது உங்களுடைய கண்டென்ட் வியூஸை பொறுத்து மாறும். வியூஸை பொறுத்து தான் இங்க வருமானம் அப்படின்றது. ஏன்னா ஒரு ஆட் அப்படின்றது கம்பல்சரியா ஒரு வீடியோ பண்றீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோ பண்றீங்கன்னா ஒரு ஆட் அப்படின்றது வந்துடும். சில நேரங்கள் கம்மியான வந்துட்டு டியூரேஷனுக்கு ஆடு வருது, வந்துடும், ஏதாவது ஒரு வகையில வந்துடும். ஒரே ஒரு வீடியோ போட்டு ஒரு 4 நிமிஷம் வீடியோ போட்டு ஒரு ஆடு வர்றது எப்படி இருக்கு, நீங்க ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டு அதுல ஒரு 2-3 ஆடு வர்றது எப்படி இருக்கு, ஒரு 1000 பேர் பாக்குறாங்க அந்த ஆடு அப்படின்றது எப்படி இருக்குது, அதாவது ஒரு ஆடு வந்து 1000 பேர் பாக்குறது எப்படி இருக்குது, அதே ஒரு 3 ஆடு 2 ஆடு வந்து அதை 10 லட்சம் பேர் பாக்குறது எப்படி இருக்கு. அப்போ எத்தனை பேர் அந்த ஆடை பாக்குறாங்க, வியூஸ்ல எத்தனை பேர் அந்த வந்துட்டு ஆடை பாக்குறாங்க அப்படின்றது தான். இந்த இடத்துல யூடியூப் நமக்கு பணம் தரக்கூடிய முக்கியமான ஒரு இடம். அதை கையில எடுத்துக்கிறேன், ஆஃப் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி 4 வீடியோ வந்துட்டு எடுத்துட்டேன் நான். இதுல 4 இல்ல 8 வீடியோ எடுத்துட்டேன் நான். இது 9வது வீடியோ இது மேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஆடுல தான் நமக்கு வருமானம் வருது. ஆடு மூலியமா நம்மளால சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இப்ப நான் சைட்ல வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறேன் பாருங்க. யூடியூப் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் அப்படின்றத பிரிச்சிருக்குது. இப்போ நீங்க நார்மலான ஒரு விளாக் சேனல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே இந்தியாவில் பாக்குறாங்கன்னா அதுக்கு வருமானம் கம்மி. அதுவே கனடாவில் பாக்குறாங்க, யூஎஸ்ல பாக்குறாங்க, அதர் ஸ்டேட்ல வந்துட்டு அதர் கண்ட்ரியில பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வருமானம் அதிகம். அப்போ டாலர் கணக்குல வரும். அந்த ஊர் கணக்குப்படி ஒரு டாலர்னா வந்துட்டு 100 ரூபா வந்துடும். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல வேற மாதிரி வரும். இப்ப டாலர்னா வந்துட்டு எவ்வளவு வந்து 95 ரூபா சில்லற வருது. இந்த ட்ரம்ப் பண்ற வேலை வந்துட்டு ஏறுது இறங்குது. ஏதோ இந்த ஹார்ட் பீட் மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்கு, டப்பு டப்புன்னு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி டாலர் கணக்குல வரும். அப்போ ஒரு டாலர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாலர். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் காசுக்கு அது 95 ரூபா 40 பைசா. இப்ப இருக்கக்கூடிய டாலர் கணக்குப்படி 95 ரூபா 40 பைசா. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு $10 நமக்கு வருதுன்னா பாத்துக்கோங்க, இங்க 945 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வரும் $10. அதுவே $100 $9450 ரூபா வந்துட்டு வந்துடும். இதை தான் சொல்றேன் நான். இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க நம்ம வீடியோ பார்க்கும்பொழுது அப்படியே டபுளா மாறும். சிலர் அதனாலதான் சப்டைட்டில் வைப்பாங்க, இங்கிலீஷ் சேனல் வந்து ஓபன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது வெளிநாட்டை பேஸ் பண்ணி வந்து வீடியோ போடுவாங்க. இப்ப நம்ம வந்துட்டு தமிழ் ட்ரக்கர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து 6 விரல் இருக்குங்க. அவர் ஐயோ, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சேனலு. அவர் இருக்கார், போட்டோ போடுறேன் பாருங்க.
அவரு இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் 2-3 பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்திருக்கேன் நான். இப்போ வெளிநாட்டுல போய் அவங்க வீடியோ பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அங்கிருந்து அப்லோட் பண்றதுனால இது சஜஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அங்க சஜஷன் பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஆட்ல இதை பார்க்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு நம்ம ஊர் காசுபடி இரட்டிப்பு பணம் அப்படின்றது வரும். அவங்க ஊர் காசுபடி ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு $1000 வந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் அதாவது ஒரு $1000 ரெவன்யூ வருதுன்னா அப்ப என்ன ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்பூர் காசுக்கு அது 94,500 வந்துட்டு வரும். 94,500 எங்க இருக்குது பாருங்க. வேற லெவல்ல வந்துட்டு வருமானம் அப்படின்றது வரும் அதுல. அந்த ஒரு காசு அப்போ ஒரு வீடியோக்கே வந்துட்டு ₹1,00,000 கிட்ட அப்படின்றத எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது எதுவுமே பிக்சட் அப்படின்றது கிடையாது. இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. முன்ன பின்ன மாற்றங்கள் அப்படின்றது வரும். ஏன்னா இதெல்லாம் லைவா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம எதை உறுதிப்படுத்தலாம்னா, இப்ப வந்துட்டு கல்வெட்டுல போட்டிருக்காங்க பாருங்க, அந்த கல்வெட்டுல இதுதாங்க போட்டிருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட முடியும். அதை யாரும் அழிச்சு எழுத போறது கிடையாது. ஆனா இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு ஆட் நல்லா போகும், நிறைய வியூஸ் வரும். ஒருவேளை அவங்க ஊர்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்துட்டு பெருசா வியூஸ் போகாது. இந்த மாதிரி கூட நடக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு இல்லைங்களா. பிக்சட் அப்படின்றது ஆன்லைனை பொறுத்தவரைக்கும் கிடையாதுங்க. இதுதான் அப்படின்றது கிடையாது, மாறி மாறி வரும். அப்போ அப்படி வந்துட்டு வெளிநாட்டை பேஸ் பண்ணி வீடியோ போடும்போது வரும். அப்போ நான் உள்நாட்டில் இருந்தே நான் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்போ இங்க தெரியக்கூடிய லிஸ்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், அதை போய் பாருங்க, அதை பின்னாடி கூட போய் பாருங்க. ஸோ அதுல வந்துட்டு சொல்லியிருப்பேன் நான். ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு, டெக் கண்டென்ட், இந்த மொபைல் ரிவ்யூலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த லோன் ரிலேட்டடாக பேசுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ரெவன்யூ மற்ற சேனல்களை மற்ற கண்டென்ட்டை விட இதுக்கு வந்துட்டு அதிகம். அதே போல இதுக்கு சில பஞ்சாயத்துக்கெல்லாம் அதிகம். அதை பதில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு அப்படிதானே பண்ணாங்க. நம்ம டெக் சம்மந்தப்பட்டது தானே, சாரி வந்துட்டு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. நான் அந்த ஃபீல்டில் ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறதுனால அதை பற்றி பேசியிருந்தேன். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தேன். இந்த மாதிரி 7 நாள் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு லோன் எடுத்துட்டு கட்ட முடியலனா வீட்டுக்கு வந்து தொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் வேணா விட்டுருங்க. அதை மறுபடியும் பேசுகிறோம், மறுபடியும் ஏதாவது வரும், விட்டு தள்ளுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பயங்கரமாக இருக்குது. வீடியோ போட்டோடனே மதன் கௌரி மாதிரி வந்துட்டு லட்சக்கணக்கில் போகுது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இது இருக்கும், பேக்கப் இருக்கும். ஸோ நமக்கு பணம் நிறையா வருதுன்னா நம்ம அட்வொகேட்டை வச்சு கூட பேசலாம். பட் அதுதான் இல்லையா, அதனால இல்லை இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கிறாங்க, நமக்கு அட்வொகேட் லீகல் அட்வைசர் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் கண்டென்ட், ட்ரேடிங் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் போடும்பொழுது, ட்ரேடிங்கு, இன்சூரன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது அதில் உங்களுக்கு வருமானம் அதிகம். பட் அதில் வந்துட்டு சில வந்துட்டு விஷயங்களும் ரிஸ்க்கும் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். வருமானம் எந்த அளவுக்கு அதிகமோ அதே போல் வந்துட்டு அதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக் மொபைல் அப்ளிகேஷன் ரிவ்யூ போடுறது, அதுக்கப்புறம் தான் மொபைல் ரிவ்யூ போடுறது, இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுலேயும் வருமானம் அப்படின்றது அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட் மூலியமா வரும், ஸ்பான்சர் மூலியமா வரும், இந்த மாதிரிலாம் வரும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வெறும் வாட்ச் ஹவர்ஸில் மட்டும்தான். வாட்ச் ஹவர்ஸ்லேயே நம்மளால லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்து, நம்மளுடைய ஆடியன்ஸை பொறுத்து இதெல்லாமே மாறும். நம்ம கரெக்டான வீடியோ போடுறோம், அந்த வீடியோ வந்துட்டு இல்லை நீங்கள் இங்கே உள்ளூரில் இருக்கவங்களே போறீங்க, ஆனால் உங்கள் வீடியோ வந்து லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுதுன்னா அதுலேயே வருமானம் அப்படின்றது வரும். அதாவது யூடியூப் இப்போ அப்டேட்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றத வந்துட்டு யூடியூப் என்னைக்குமே நினைக்காது. இப்போ இருக்கக்கூடிய அல்கரிதம் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் பயங்கரமாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், அதை பல மில்லியனுக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டுரும், பல ட்ரில்லியனுக்கு கூட சேர்த்து விட்டுரும். அதனால கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. நீங்கள் மணி மைண்டடாக இருக்கீங்கன்னா கரெக்டாக ப்ரொசீஜர் படி அதை எப்படி போடுறது, கரெக்டாக லீகலாக எப்படி அதை பேசுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்றது இருக்கும். அதனால அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சு அதன்படி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்ல வந்துட்டு க்ரோத் ஆகலாம், லட்சக்கணக்கில் பணம் அப்படின்றது சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோ ஒரு கல்வி நோக்கத்துக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஃபீல்டெல்லாம் நான் ரொம்ப வருஷமா இருக்கிறேன், யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அனுபவத்தை வச்சு சொன்னதான். மறக்காம இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு நீடட் இருக்குன்னா போய் வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு யூடியூப் ரிலேட்டடாக அந்த கேள்விகளை நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய வந்துட்டு பேர் அந்த டிஸ்பிளேல உங்களுடைய வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் போட்டு நான் அந்த வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்றத மேக் பண்ணி உங்களுக்காக வீடியோ உருவாக்கி கொடுக்குறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ.